படம் வந்து முழுக்க முழுக்க சமுதாயத்துக்காக ஒரு மாற்றங்கள் உருவாகிறதுக்காக இது எடுக்கப்பட்ட படம் தான் சீரன். சீரன் வந்து சமுதாயத்தை சீர்படுத்துவானா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ட்ரெய்லர் அண்ட் பாட்டு பார்த்துருப்பீங்க. பாட்டு நான் இப்போ தான் ஃபுல்லாக பார்க்குறேன். ஆக்சுவலி ஷூட்டிங் பண்ணும்போது அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக், ஒரு ஃபயர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ரியலாகவே வந்து ஒரு டெம்பிள், ரியல் டெம்பிள் பேக்ரவுண்டில் அங்காள பரமேஸ்வரி டெம்பிள். நாங்கள் காஞ்சிபுரம் சைடு ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் நிறைய லொக்கேஷன்ஸ், செய்யாறு, ஆரணி, அந்த மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் லொக்கேஷன்ஸில் தான் லைவ் ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது போக செட்டு போட்டிருக்கேன். இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய கருப்புசாமி பற்றி உள்ள சாங் தான். ஸோ செட்டு போட்டிருக்கேன். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் வந்து பூங்கோதை. பூங்கோதையை வந்து நீங்கள் 3 விதமாக பார்த்துருப்பீங்க ஸ்க்ரீனில். எனக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி. ஆக்சுவலி இந்த சப்ஜெக்ட் கேட்டு தான் இந்த படத்துக்கே வந்தது. ஆக்சுவலி துரை சார் வந்து அவ்வளோ அழுத்தி சொல்லிகிட்டே இருந்தாங்க, இனியா நீங்கள் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20 வயசு பொண்ணாக ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அண்ட் அதுக்கப்புறம் 2 குழந்தைகளுக்கு அம்மாவாக வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஏஜ் கேர்ள் லேடியாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 50-55 வயசு உள்ள ஒரு ஓல்டு லேடியாக வரும். ஸோ அவ்வளோ கெட்டப் வந்து நான் எனக்கு சூட் ஆகுமான்னு கூட தெரியல. பட் ஸ்க்ரீனில் எனக்கு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏதோ நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தெரியுது. அண்ட் இது போக வந்து சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட சில மக்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி சொல்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. அது போக இதில் ஒரு தெய்வீகமான ஒரு கண்டென்ட்டும் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அண்ட் இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி, ரியல் லைஃப் பேஸ்டான ஒரு ஸ்டோரி. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு அதை பற்றி நிறைய சொல்ல முடியும். ஸோ இந்த படத்தில் வந்து ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ஆக்டிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு ஜோடியாக தான் நான் நடிச்சிருக்கேன். துரை சார் ஆஃப்கோர்ஸ் டைரக்டர், கேமராமேன் பாஸ்கர் ஆறுமுகம் சார். நெக்டோ ஸ்டுடியோஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த படம் வந்து இன்டர்நேஷ்னலி அண்ட் இந்தியாலேயும் வந்து நெக்டோ ஸ்டுடியோஸ் டேரக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் சார்கிட்ட கேட்டேன், சார் ஏன் வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து ஃபஸ்ட் படம் இல்லை ஓன் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இது எனக்கு பர்சனலாக வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி, ஒரு லைஃப் இன்சிடெண்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி, அதனால நான் இதை ஓன் ரிலீஸாக பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதில் மியூசிக்கு வந்து 2-3 பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஆர்ஆர் சவுண்ட் எல்லாமே வந்து ஜுபின் சார் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏகே சசிதரன் சார் அண்ட் ஜெரால்டு வந்து பாடல்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து நிறைய படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். அண்ட் ஸ்டார் காஸ்ட், ஆஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் பற்றி சொல்லிட்டிங்கன்னா சோனியா மேம் இதில் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. கதையில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் அவங்களுக்கு. அண்ட் ஆரியன் சார், அப்புறம் சென்ட்ராயன் கூட எல்லாம் நாங்கள் ஷூட்டிங் லொக்கேஷனில் சீரியஸான சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாலும் அவர் நடுவில் ஏதாவது ஒன்று ஜாலியாக பேசிகிட்டே இருப்பாங்க, ஒரு ஃபன்னாக இருக்கும். அப்போ ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் லொக்கேஷனில். இனியா மேடத்துக்கு அவருக்கு இருந்த கெமிஸ்ட்ரி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. லவ் சீக்வன்ஸ்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஒரு சோஷியல் மெசேஜும் இருக்குது. அது இல்லாமல் ப்ரொடியூசர் சாரோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்பார்க் அடித்தாதான் அந்த டியூனே அவர் வந்து ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 பாட்டு. ஆனால் என்னை வந்து வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் எப்படின்னா, இல்லை சசி இது இல்லை, பத்தலை இப்படி தான் சொல்லுவார். ஆனால் வந்து டியூன் ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். சாங் கொடுத்துருங்க, அவுட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு 2 நாள் ஒரு 4 நாள் அவுட்டு கொடுக்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்கு ஏதாவது லைவ் எடுக்கணுமா, அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பார். ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட். இந்த படத்தில் வந்து ஒரு 2 பாடல்கள், அருமையான பாடல்கள். சசி அவர்கள் இசையில் வந்து 3 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன். ஜேம்ஸ் கார்த்திக் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து இந்த படத்தில் வந்து பல ரோல்ஸ் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூசராக, ஒரு ஹீரோவாக, அப்புறம் வந்து ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், அந்த மாதிரி நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூசராக பெரிய சக்ஸஸ் பண்ணணுன்றது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். துரனை வந்து அவருடைய சின்சிராட்டி, அவருடைய உழைப்பு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த அவருடைய ஸ்பீடு வந்து படத்துலையும் இருக்குது. அவருடைய நிதானம், வேகம், விவேகம் ரொம்ப அழகாக வந்து படத்தில் காமிச்சிருக்காரு. எந்த இடத்துல காமெடி வைக்கணும், எந்த இடத்துல ஆக்ஷன் வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணியிருக்காரு திரைக்கதையாக. சமூக நீதிக்காக போராடிய கதாநாயகனின்
பாசத்தை காட்டத் தெரியாத ஒரு தந்தையாக நடித்தது. அங்கே சமூக நீதிக்கு எதிராக கொலைகாரனாக பார்த்த நீங்கள் ஒரு சமூக நீதிக்கு போராடும் மகனை பெற்ற ஒரு பாசத்தை காட்டத் தெரியாத தந்தை. படம் உண்மையில் நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ டைரக்டர் சார், துரை சார், என்னை யாழினி இல்லை காஸ்ட் பண்ணதுக்காக. கார்த்திக் சார், தேங்க்யூ. இந்த it's a very beautiful team to work with, and I'm really grateful என்னை காஸ்ட் பண்ணுறதுக்காக. And இந்த படம் we have all worked really hard and we would really like your support. Small role, but the base of the film was very strong and very motivating script written by James Karthik, and I think he has done brilliant as a co-star and as a producer. Thank you for having me. It was wonderful working with everyone. Thanks to the director, the cameraman, all the respected artists here, and it was wonderful working with Enya, Krisha, though we didn't have anything like some major space to share on the screen, but it was wonderful knowing everyone over here. Thank you so much. நான் அதில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன். துரையை பற்றி சொல்லணுன்னா போராடி எதுவாக இருந்தாலும் அவருக்கு வேணுங்கிறத வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணுவார். அதே மாதிரி ஜேம்ஸ் கார்த்திக் சாரும் வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, என்ன வேணுமோ அதுபடி பண்ணி ஒரு படம் நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல உழைப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜேம்ஸ் கார்த்திக் சார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா என் சார்பாக அது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம டீமில் இருந்து நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க யாராவது வந்து ஒரு படம் பண்ணுறாங்க, சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அது எப்படி சொல்கிறது, அதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு பெரிய ஸ்பெஷல் ஃபீலிங். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன் வந்ததுக்கு. அப்புறம் துரை வந்து இவர் சென்றாயன் சொன்ன மாதிரி ஒரே பரபரப்பாக தான் இருப்பார். இந்த படத்தில் எப்படி எல்லாம் நடிக்கிறதுக்கெலாம் டைம் கொடுத்தாரா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கு டெக்னீஷியன்ஸுக்கெலாம் வேலை செய்கிறதுக்கு டைம் கொடுத்தாரா? அதான் ஃபுல்லாக ஒரே பரபரப்பாகவே இருப்பார். எப்படி சார் ஜேம்ஸ் சார், என்ன சார் ஓகே தானே சார் எல்லாம்? ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஜேம்ஸ் சார் அவர் ஃபஸ்ட்டு பேசும்போது இந்த சமுதாயத்துக்கு இதிலிருந்து ஒரு மெசேஜ் சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த படத்து மூலமாக. ஆக்சுவலாக அது கிடையாது. நிஜத்திலேயே நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க. 2000 வருஷமாக இருக்கக்கூடிய இந்த ஜாதி பிரச்சனையை உங்களுக்கும் இது நடந்திருக்குது. நீங்கள் அதை கடந்து கிராமத்திலேருந்து படித்து நகரத்துக்கு போனீங்க, நகரத்துலேருந்து பெருநகரத்துக்கு போனீங்க, பெருநகரத்துலேருந்து பெருநாட்டுக்கு போயிட்டீங்க. இதுதான் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மெசேஜ். சும்மா அங்கேயே சுற்றிக்கிட்டு அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, படித்து முன்னேறி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இது வந்து இந்த சொசைட்டிக்கு நீங்கள் நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். இனியாம பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டில் வந்து 3 ஜேனரில் இருக்காங்க, 3 காலகட்டங்கள் இருக்குது. 20 வயசு அதாவது நம்ம நந்தாவில் வர லைலா பாவாடை சட்டில் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இருக்காங்க. 3 ஜேனரில் 3 மாதிரி என்னென்னா ஒரு கெட்டப் மாற்றிட்டு வந்து நடிக்கிறது இல்லை, வெவ்வேறு ஜேனர் ஏஜியாக மாறும். 3ம் சூப்பராக பண்ணியிருக்காங்க இனியா மேடம். எனக்கு கேட்டால் அவங்க வந்து ஒரு நடிப்பு அரைக்கி தான் அவங்க. இனியா வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன் தான். எனக்கு கையெல்லாம் நடுங்கிச்சு தாலி எடுக்கும்போது, மாலை எடுக்கும்போது யோசிச்சேன்னா. மேடம் வந்து சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா இனியா மேடம் வந்து எல்லா விஷயமும், சார் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது சார், இங்கே நில்லுங்க சார், எங்கே சார் நிற்கிறீங்க, கேமராவில் தெரிய மாட்டேங்க சார், இது எல்லாமே சின்ன விஷயமா இருந்தாலும் நடிப்புன்றது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா. நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மேடம் கிட்ட. நல்ல பர்சன். அதுக்கப்புறமா சோனியா அகர்வால் மேம் சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த ஒரு தேவதைன்னு சொல்லலாம். காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி, நாங்களாம் அந்த படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காமலாம் அடித்து பிடிச்சிட்டுலாம் படம் பார்த்துருக்கோம். அவங்க வரும்போதெல்லாம் விசில்லாம் அடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க என் படத்தில் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரீமில் தான் அவங்கள நான் கூப்பிட்ருந்தேன். மேடம் ரொம்ப நைஸ் பர்சன், வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார், ரொம்ப இனிமையானவர். முதல்லையே சினிமாவை பற்றி தெரிஞ்சது. அவர் இணை ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இருக்கிறார்.
இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைமு. பட் நல்ல படம் எடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அழகாக இருந்தது. அந்த எடுக்கப்பட்ட விதமும் பாடல் காட்சியாகட்டும், அது என்ன 2 ஹீரோ 1 ஹீரோயின் சப்ஜெக்டாக என்னமோ தெரில, அது எனக்கு கொஞ்சம் புரியல. பட்டு மிக அழகாக இருந்தது. அந்த பொண்ணும் அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க. தம்பிங்க 2 பேரும் ஹீரோக்கள் 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக வாழை மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள் சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும். ஒரு தீபாவளிக்கு ஒரு 15 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 படம் தியேட்டர்களில் 100 நாள் ஓடிடும். அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் 75 நாளாவது ஓடும், இல்லை 60 நாள் ஓடும், 50 நாள் ஓடும். எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது. அப்படின்னா அந்த 16 படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காதல் படம் பார்த்து. இப்போ 96 படம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் உள்ள காதல் வந்து எப்போவுமே ரசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைப்பில் தான் இந்த செல்லக்குட்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு மேக்கிங் ஸ்பீடாக பண்ணுறதுங்கிறதுலாம் அது ஒரு மேக்கிங் இல்லை. அது மக்கள் ரசிக்கிற மாதிரி பண்ணணும். நம்ம என்ன டேரக்டர் என்ன சொல்ல வரோனோ அதை மக்கள் அப்படியே உணரணும். நம்ம ஃபீல் பண்ணுறத மக்களும் ஃபீல் பண்ணணும். அதை எடுத்து கொடுக்குறது தான் ஒரு இயக்குனரோட சரியான ஒரு அதான் டைரக்ஷனுக்காக தான். ஒரு ஷோவா காட்சி எடுத்தோம்னா ஆடியன்ஸை கண் கலங்க வைக்கணும். சீன் அழுதுக்கு இருப்பான், நம்மள அப்படியே படம் முடிப்பாங்கிட்டு இருப்பான். ஏன்னா அது காட்சி ஆக்குற விதம் இதில் அந்த இது இருந்துச்சு. நம்ம அந்த ஒரு இயக்குனர் சகாயநாதன் ஒரு இயக்குனருக்கான வேலையை கரெக்டாக அதில் பண்ணியிருக்காரு. எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. நான் முத்துக்குமார் சார் அவங்களோட லிரிக்ஸில் எனக்கு ஒரு அருமையான பாட்டு, நீங்கள் பார்த்த அந்த பாட்டு அது நல்லா உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நம்புகிறேன். நிறையா அம்மாக்காக அப்பாக்காக பாட்டு எழுதியிருக்காங்க, ரொம்ப ஹிட்டும் ஆகிருக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு காதல் பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு, மக்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு 90s கிட்ஸோட லவ் ஸ்டோரி. சும்மா சாதாரண லவ் ஸ்டோரி மாதிரி இல்லாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லவ் மாதிரி இல்லாமல், செல்ஃபோன் இல்லாமல், ஃபேஸ்புக் இல்லாமல், இன்ஸ்டா இல்லாமல், அந்த காலத்தில் ஒரு பையன் ஒரு பொண்ணை எப்படி பார்க்குறான், அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாரும் அந்த காலத்தில் படிக்கும்போது, காலேஜ் போகும்போது, ஸ்கூலில் போனது எப்படி இருந்ததோ அதை ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ஒரு உழைச்ச மனுஷன் காசை கொண்டு வந்து உண்மையிலே சீரியஸாக வாய்ப்பு தேடுற உழைக்கணும்னு நினைக்கிற 2 பசங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு படம் பண்ணியிருக்கா போல். அந்த அன்பே சிவம் படத்தை சொல்லுவாங்கள்ல, அந்த மனசு தான் சார் அப்படின்ற மாதிரி மனசுக்காக மட்டும் படம் ஓடுறதில்ல, படம் நல்லா இருந்தால் தான் பார்ப்பாங்க. இது நல்ல படமாகவும் இருக்கும். ப்ரொடியூசர் மணி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் மீ திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பெண்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் இருக்குது இந்த மூவியில். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் நல்ல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி. லாஸ்ட்டாக அந்த பாட்டை நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அதுக்கு அந்த பாட்டை நான் தான் எழுதி கொடுத்தேன் உங்கள்கிட்ட. அவர் டியூன் அவராக போட்டு பாடிட்டார், நான் எழுதி கொடுத்துட்டேன். அவர் தான் அந்த தொலைந்து போனாலே பாட்டு மியூசிக் பண்ணவர் அவர் தான். நான் ஒரு 10 நிமிஷம் நான் எழுதி கொடுத்தேன், தொலைந்து போனாலே என்னை மறந்து போனாலே அப்படின்னு அழகாக எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் அருமையாக அவரை மியூசிக்காக கொண்டு வந்து அந்த நாகஸ்வரம் பாலை வச்சு அருமையாக கொடுத்தாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டாக ரிலீஸ் சார்.